ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் சாந்தி. நான் சாந்தி ஃபுட் சேனல்லேருந்து பேசுகிறேன். என் சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். எல்லாம் செய்யக்கூடிய ரெசிபி தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சது. தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். தேங்காய் சாதத்தில் 2 விதம் இருக்குது. தேங்காய் துருவி அப்படியே சோறு வடிச்சிட்டு தாளிக்கிறது, அது ஒரு விதம். குக்கரில் அப்படியே வச்சு அப்படியே தாளிக்கிறது ஒரு விதம். சில பேர் பட்டை லவங்கம் அது போடுவாங்க. சில பேர் தேங்காய் துருவி தாளிக்கிறதில்ல, அது போட மாட்டாங்க. சாதா வெங்காயம் தக்காளி, சில பேர் ஒரு தக்காளி போட்டு செய்வாங்க. அது நான் தக்காளி போட போகிறதில்ல, மசாலா பொருள் போட போகிறதில்ல, மிளகாத்தூள் போட போகிறதில்ல, மஞ்சள் தூள் போட போகிறதில்ல. ஒன்லி வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கறிவேப்பிலை, தேங்காய் பால் எடுத்து வச்சுக்குது. அரிசி 1 டம்ளர் போட்டால் 2 டம்ளர் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து போடணும். வெறும் பாலே ஊற்றினா அது திரியாக கட்டிக்கும். அதனால் 2 டம்ளர் பால்னா 2 டம்ளர் தண்ணி அது கலந்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி ஊற்ற போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம், சீரகம், 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய். அவ்வளோதான். இதுக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காஞ்சிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை போட்டு, அடுத்தது பச்சை மிளகாய். இது காரம் அதே தான், வேறு எதுவும் போட போகிறதில்லை. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீல வாக்கில் அரிஞ்சு இருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. பிரியாணிக்கு நல்லா வதக்குவாங்க. இதுக்கு கண்ணாடி பழத்தில் வந்தால் போதும். இது பெருங்காயத்தூள் போட்டுருவேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. புதினா தழை, நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் தழை வச்சுக்கிறேன். இதுக்கு மஞ்சள் தூள் கிடையாது, மிளகா தூள் கிடையாது, கரம் மசாலா கிடையாது, மட்டன் மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தாளிக்கும் போது ஒரு 2 பட்டை 2 லவங்கம் போடுற மாதிரி அதோட சரி. இதில் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். அதனால் இது எண்ணெய் விட்டு வதக்கி இப்போ போட்டு கலந்துட்டேன். உப்பு, கல் உப்பு. இப்போ இது கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம். சாதாரண அரிசி தான், முள்ளுட்டு அரிசி தான் எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொச்சிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.
see you, bye. பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. பாய் பாய். See you.